மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டேய் மாணிக்கம், நாம என்ன அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டோம்? என் மகளை ஒரு போன் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த ஆளு யாருடா? போய் அந்த ஆளை நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வாடா. எப்படிம்மா? அந்த ஆளோட வீடு, அவர் பொறுப்பா இருக்காரு. வீட்டை பூட்டி வைக்கிற மாதிரி ஃபோனையும் பூட்டி வச்சிருக்காரு. நான் போய் ஃபோனை திறந்து விடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சரி நீ ஃபோன் பில்லை கட்டு, நான் திறந்து விடுறேன் நக்கலாக பேசுவார். ஏற்கனவே அந்த வீட்டில் ரொம்ப மரியாதை எங்களுக்கு. வழியை போய் இன்னும் கெடுத்துக்க சொல்கிறீங்களா? அவ்வளோ தூரம் எதுக்குமா? வீட்டில் சரோ ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை நீங்களே பூட்டி வச்சுருக்கீங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ சத்தம் போடுறீங்க. நிர்மலா, எல்லாமே மாறி போச்சுடி. விட்டு தள்ளு, எல்லாம் என் தலையெழுத்து. உன் உடம்ப பாத்துக்கோ, நான் வரேம்மா. என்ன நிர்மலா அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. இல்ல அண்ணி, எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா நான் கிளம்புறேம்மா. அந்த ஆள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஏதாவது சொல்லி பிரச்சனை பண்ணுவா. நான் வரேன். நிர்மலா பார்த்து மெதுவா போமா. சரிம்மா. விஜய், என்ன இந்நேரம் வரைக்கும் படுத்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லையே, கண்ணு முழிச்சிருந்து இவ்வளவு நேரம் படுத்திருந்தா உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உடம்புல எதுவும் பிரச்சனையா? உடம்புல எல்லாம் எதுவும் இல்ல, மனசுதான் சரியில்லை. ஓ மனசை நீ தான் வச்சு சரி பண்ணணும். இந்த பிரச்சனை நீயா இழுத்துக்கிட்டது தானே? சரி, அப்பாவுக்கு காஃபி கொடுத்தியா? சரி, நீ எப்படி கொடுத்துருப்ப? நீ எப்ப தானே எந்திரிக்கிற? நான் சொல்றத நீங்க கேக்குற வரைக்கும் இந்த வீட்ல நான் எந்த வேலையும் செய்ய போறதில்ல. ஏன் விஜய், நமக்குள்ள பிரச்சனை அப்பா ஏன் பட்டி போடணும்? அவர் கரெக்டத்துக்கு கொடுக்க வேண்டியதானே? உனக்கு பிடிச்ச மாணவர் தானே அவரு. வருத்தமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இதான் ஒரே வழி. இதுக்காகவாது நான் சொல்றத நீங்க கேட்டுதான் ஆகணும். ஆமா, நீ மடத்தனமா கிடத்தனமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, அதை நான் கேட்கணும். இந்த ஜென்மத்தை அது நடக்காது. பேசுற பார் பேச்சு. கோபி, இந்த காஃபி சாப்பிடுப்பா. எனக்காக்கா? உனக்குதான்ப்பா. அப்பாவுக்கு அப்பவே கொடுத்துட்டேன்ப்பா. அப்பாவுக்கு அப்பவே காஃபி கொடுத்துட்டீங்களா? கோபி, உனக்கும் செத்துதான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச அடை பண்ணிருக்கேன்பா. சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடு வா. வந்தறனே, குளிச்சிட்டு வந்தறேன். சீக்கிரம் வந்துரு. என்னக்கா? குடிச்சிட்டு டம்ளரை கொடுப்பா. காஃபி சூப்பர்க்கா. தேங்க்ஸ். விஜய், எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அது மாதிரி நமக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு என்னை விழுந்து விழுந்து எப்படி கவனிக்கிறான்னு பாத்தியா? இல்ல ஒருவேளை நேற்று நான் போட்ட போல இப்படி கவனிக்கணும். என்ன நினைக்கிற? பேச மாட்டீங்களா? என்ன கோவத்துல இருக்கீங்களா? நோ ரியாக்ஷன். மௌன விரதமா, சத்தியாகிரகமா? இங்க பாரு விஜய், நான் சொல்றத நீங்க கேக்குற வரைக்கும் நமக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. சரி, நிர்மலா அண்ணி, வாங்க அண்ணி, உட்காருங்க. உட்கார் நிர்மலா. எப்படி இருக்க? ஏதோ இருக்க. ஏம்மா ரொம்ப வெறுப்பா இருக்க அண்ணி? ஏன் அப்படிலாம் சொல்ற நிர்மலா? நாங்கெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன வெறுமை? எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா ஏண்டா பிறந்தோன்னு இருக்கு.
நிர்மலா, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இது பாரு, வயித்துல குழந்தை இருக்கும்போது பெத்தவங்களோ இல்ல கூட பிறந்தவங்களோட ஆதரவோ புருஷனோட அரவணைப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் தேவைம்மா. மனசுக்கு ஆறுதலா அம்மாவோ இல்ல கூட பிறந்தவங்களோ சொல்ற வார்த்தை, அவங்களோட கவனிப்பு, இதெல்லாம் ஒவ்வொரு பொண்ணுக்கும் மனசுல இருக்கிற ஏக்கம். அதே மாதிரி தான் புருஷன் தன்னை அக்கறையோட ஆதரவா கவனிக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க. அத நான் அனுபவிச்சிருக்கேம்மா. அந்த இழப்பு இப்பவும் என் மனசுல இருக்கு. நிர்மலா, இப்போ நீ அதே நிலைமையில இருக்க. இது பாரு, உங்க அண்ணன் பாராமுகமா இருக்காரு. உங்க அம்மாவால உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்க முடியல. உன் வீட்டுக்காரரும் உன் பக்கத்துல இல்ல. உன் வேதனை எனக்கு புரியுதும்மா. ஆமா அண்ணே, அத நினைச்சாதான் மனசு கடந்து துடிக்குது. இது பாரு, நீ கவலையே படாத. இனிமே தினமும் நான் இங்க வருவேன். வந்து உன்னை பார்த்து உன்கிட்ட பேசிட்டு தான் போவேன். நம்மள என்னடா யாரும் பாக்குறதுக்கு கூட இல்லைன்னு உன் மனசுல நினைக்க கூடாது என்ன? இந்தா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டும் பூவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் அண்ணே. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? இந்த பணத்தையும் வச்சுக்கோ, செலவுக்காக வச்சுக்கோ. உனக்கு குடிக்கிறதுக்கு சூடா ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன். சரிங்க அண்ணே. ஆமா, உன் மாமனார் எங்க? அந்த ரூம்ல இருக்காரு, நல்ல தூக்கம். நீங்க வாங்க அண்ணி, நாம கிச்சனுக்கு போலாம். நிர்மலா, உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு நான் கிளம்புறேம்மா. சரி அண்ணி. அண்ணி, தினமும் நீங்க வந்து என்ன பாப்பீங்களா? கண்டிப்பா வருவேன். வா, பாத்து. என்னங்க? சரி. கோபி, உனக்கு பிடிச்ச அடை சுட சுட ரெடி. இந்த சாப்பிடு. விஜய், உனக்கும் சேர்த்து தான் பண்ணிருக்கேன், வந்து சாப்பிடு. என்ன சொன்னீங்க? அடை சுட்டிருக்கேன், வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு பசிக்கல, வேணும்னா சாப்பிடுறேன். சரி, இங்கே வச்சுட்டு போறேன், எடுத்து சாப்பிடு. நீங்க கொடுங்கண்ணே. ஏனி, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேனே, பாத்தீங்களா எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது கோபி. சும்மா சொல்லக்கூடாது, உன் செலக்ஷன் சூப்பர். சாப்பிடு. கோபி, இந்தப்பா சாப்பாடு. என்னக்கா, இப்பதான் அண்ணி கொண்டாந்து அடை கொடுத்துட்டு போறாங்க, நீங்க வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க. ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்துல சாப்பிடுறது? இது மத்தியான சாப்பாடுப்பா. மத்தியான சாப்பாட்டுக்கா? ஏக்கா சிரமப்படுறீங்க? நான் போய் வெளியில சாப்பிடுவேன்ல. ஏண்டா, வீட்டு சாப்பாடு இருக்கும்போது எதுக்கு வெளியில சாப்பிடணும்? கோபி, உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கூட வச்சிருக்க. அப்புறம் மணக்க மணக்க இருக்கணும்னு சாம்பார் சாதத்துல நெய் ஊத்திருக்கேன்ப்பா. என்னது, சாம்பார் சாதத்துல நெய் விட்டுருக்கீங்களா? எனக்கு அது பிடிக்காதே. ஏக்கா, அதுல போய் நெய்ய விட்டுருக்கீங்களே, நாரி தொலையாதா? ஏண்டா, அதுல நெய் தானே விட்டுருக்கேன், வேற எதுவும் விட்டுருக்கேன் நாரத்துக்கு? இல்லக்கா, இத பேக்ல வச்சோன்னு வச்சுக்க. பேக்ல ஃபைல்ஸ் இருக்கு, சாம்பிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் அதுல பட்டுச்சுன்னு வச்சுக்க, வெளில எடுக்கும்போது ஸ்மெல் வராதா? அதுதான் சொல்றேன். கொஞ்சம் இரு. தனி கவர்ல வச்சு தரேன்ப்பா. தனியா எடுத்துட்டு போயிடு. போகும்போது மறக்காம எடுத்துட்டு போயிடு. மத்தியானம் இதத்தான் சாப்பிடணும். சரிக்கா, இன்னைக்கு என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறியே, என்னக்கா விஷயம்? ஏண்டா கோபி, நம்ம வீட்டில் யாராவது பட்னி கிடந்தா என் மனசு தாங்குமா? நீ விரும்பி சாப்பிடுவேங்கிறதுக்காக உங்க அக்கா கூட சேர்ந்து சமையல் அறையில பார்த்து பார்த்து பதமா செஞ்ச சமையல். இன்னைக்கு நீ இந்த சாப்பாட்டை தான் மதியத்துக்கு சாப்பிட்ற. மொத்தத்துல சொல்லப்போனா உங்க அண்ணன் குமார் செய்யற சமையல் வேலையை இன்னைக்கு நான் தான் பார்த்துருக்கேன். ஆமா மாமா, நான் சாப்பிடாம பட்டினியா பசியோட இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? கோபி, எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து பேசுறேன். ஈஸ்வரி, மதியத்துக்கு எனக்கு சாப்பாடு இதோ வரேங்க. கொடுங்க. நான் வரேன் கோபி. மறக்காம எடுத்துட்டு போயிடு. சரி.
சாப்பிடு. எனக்கு வேண்டாம். என்ன பட்டினியாவே இருக்க போறியா? ஏன் விஜய் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு விஜய், இப்ப உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு கரெக்டா ஒழுங்கா சாப்பிடணும் விஜய். இல்லைன்னா அது உடம்ப பாதிக்கும்ல. சாப்பிடு. வேண்டாங்க. இங்க பாரு, பிடிவாதம் பிடிக்காத சாப்பிடு. இது பாருங்க, நான் சொல்றத கேட்காத வரைக்கும் நீங்க காட்டுற அக்கறை ஒண்ணு எனக்கு தேவையில்ல. இங்க பாரு, இது ஓ மேல காட்டுற அக்கறை இல்ல, என் புள்ள மேல நான் காட்டுற அக்கறை. நீ ஒழுங்கா சாப்பிட்டாதான் என் புள்ள நல்லா வளரும். எனக்கும் தெரியும், அது என் புள்ளையும் தான், நான் பாத்துப்பேன். இத வாயால மட்டும் பேசு, செயல்ல காட்டாத. பேச்சு மட்டும் பேசு. சே, ஆஹா, அட பிரமாதமா இருக்கு. என்ன டேஸ்ட்! சும்மா முருகலா மொறு மொறு மொறுன்னு. அண்ணி என்னைக்கோ நான் சமைச்சா கூட சூப்பர். அட நல்லா இருக்குல்ல, அத வாயில வச்சு அடங்க. அதை விட்டுட்டு ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ருசியா இருக்குல்ல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது என்ன இருக்கு? நல்லா இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் சமைச்சா கூட பின்னிடுறாங்க. டேஸ்ட்னாலும் டேஸ்ட் பின்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ச்சே, கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிடுங்களேன். பசிக்குது சாப்பிடுறேன், இதனால உனக்கு பசிதான் சாப்பிடு. அக்கா, என்னப்பா கூப்பிட்டியா? அக்கா, இது சாப்பிட மாட்டேங்குதுக்கா. நான் கார்மெண்ட்ஸ் போன பின்னாடி எப்படியா சாப்பிடுவீங்க? அதானே, நான் பாத்துக்கிறேன், நீ சாப்பிடுப்பா. சரி. நீங்க கேளுங்க. கேளுங்க. கோபி, ஆ. நானும் உங்க கூட கார்மெண்ட்ஸ் வரலாமா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே, வரலாமா? என்ன கோபி, அவர் பாட்டு கேட்டுட்டு இருக்காரு, நீ காதுலயே விழாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க. அண்ணே, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, டிஃபன் செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் வேற. என் மேல உள்ள பிரியத்துல இதெல்லாம் செய்றீங்க. அதுக்காக இதையும் கார்மெண்ட்ஸ் வேலையும் ஒண்ணாக்காதீங்க. நான் சொன்னது சொன்னதுதான். என்ன கோபி இப்படி சொல்லிட்ட? ஆமாண்ணே, இனிமே அண்ணன் கார்மெண்ட்ஸ் வேலை பார்க்கணும்னு நினைப்ப தூரப்பட சொல்லுங்க. வேற ஏதாவது வேலையை தர சொல்லுங்க. அண்ணே, அட பிரமாதம் நீ, சூப்பர் நீ, தேங்க்ஸ் நீ. ஹலோ, குமார் ஹியர். ஏப்பா, உனக்கு தான் ஃபோன். ஹலோ. ஹலோ கோபி, நான் போஸ் பேசுறேன். அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னத்த சொல்றது, அதான் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேச முடிய அளவுக்கு பண்ணிட்டாலே. அண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே. என்ன ஆனா இன்னைக்கு இப்ப கோவம் தணிஞ்சிருச்சா? அவளை விடு, படிக்காத முட்டா கழுத. ஆமா, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணலாமா? நானா? நான் என்ன பண்ணேன்? அக்கா கிட்ட பேசினேன், அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன கோபி இது? சிவராம குமாரனி கார்மெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னியாமே. ஆமா. எது கோபி இது? இப்படி எல்லாம் பண்ணலாமா? அதுவும் நீ போய், இது கொஞ்சம் கூட சரியில்லை கோபி. வேற என்னென்ன பண்றது? கோபி, இந்த பிரச்சனையெல்லாம் நாலாவட்டத்தில் சரியா போற பிரச்சனை. அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் முடிவெடுத்தா நாளைக்கு சொந்த பந்தத்துக்குள்ள தேவையில்லாம பிரச்சனையெல்லாம் வரும். இங்க பாரு, இந்த விஷயத்துல தேவையில்லாம நீ பிடிவாதம் பிடிக்காத. முதல்ல அவங்க 2 பேரும் வேலைக்கு வர சொல்ல. என்ன கோபி, அமைதியா இருக்க? இங்க பாரு, நீ இப்படி பண்றதுனால அவங்க மூஞ்சில நானும், என் மூஞ்சில அவங்களும் எந்த காலத்திலுமே முழிக்க முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா அவங்க 2 பேருக்கு நீ எவ்வளவுலாம் பண்ணியிருக்க. ஆனா அது எதுவுமே நிக்காது. நீ இப்ப பண்ண காரியம் மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு கெட்ட பேரை நீ எதுக்கு சம்பாதிச்சுக்கணும்? தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் வேலைக்கு வர சொல்லு. சரிண்ணே. ரொம்ப சந்தோஷம் கோபி. சரி, நான் இன்னைக்கே புறப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்துடுறேன். அண்ணே, அப்படிலாம் உடனே புறப்பட்டு மெட்ராஸ்க்குலாம் வர வேணாம். நல்லா ரெஸ்ட் எடுத்து ஒரு 15 நாள் அங்கே தங்கி உடம்ப நல்லா தேத்திக்கிட்டு வாங்க. அப்பதான் அன்னி கோபம் சரியாகும். இல்லேன்னு வச்சுக்கோங்க, அன்னி கோபம் அதிகமாயிரும். அவ கிடக்கா முட்டாக்கிறத. அவ பேசினா போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. அவளுக்கு எங்க என்ன பேசணும்னு சுத்தமா தெரியாது. தயவு செஞ்சு அவ பேசினா பெருசா எடுத்துக்காது கோபி. அண்ணே, இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே இல்லைண்ணே.
குடும்பம்னு இருந்தா சண்டை வரத்தான் செய்யும். அதெல்லாம் சமாளிச்சு தானே போகணும். அந்த சண்டை அப்படியே வந்துற போது நாளடைவுல இதெல்லாம் சரியா போயிருந்தேன். நான் இதை பெருசாவே எடுத்துக்கல. நீங்க இதை பத்தியே நினைக்காதீங்க. உடம்ப மட்டும் தேத்திட்டு வாங்க. இங்க உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். சரியா? ஓகேண்ணே, வச்சுறேண்ணே. சரி கோபி. கார்மெண்ட்ஸ் கிளம்புறேன், வேலைக்கு வாங்க. இது கூட அந்த போஸ் பையன் ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் எனக்கு சொல்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு மூணாந்திர மனுஷன் தான் என் தலையெழுத்துன்னு நினைக்கிறான். ஷேம் ஷேம். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? எனக்கு மான ரோஷம் இருக்கு. நான் உங்க கூட கார்மெண்ட்ஸுக்கு வரல. அவ்வளவுதானே, இருந்துக்குங்க. என்னங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோபியை வேலைக்கு வான்னு சொல்லிருக்கா, போகாம யார் ரெக்கமெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன? வேலைக்கு போக வேண்டியதானே? அது வேற ஒண்ணும் இல்ல ராஜிச்சலம். அவன் கூப்பிட்ட உடனே நான் போன வச்சுக்க. என் தன்மானம் என்ன ஆகுது? ஆமா, உங்களுக்கு என்னைக்கு தன்மானம் இருந்திருக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு? போய் கேளுங்க. சரி. என்ன கோபி, நான் வாக்கியத்தை முடிக்கிறதுக்குள்ள டென்ஷன் ஆகி வந்துட்டேன். வா கார்மெண்ட்ஸுக்கு போவோம். உங்களுக்கு தான் வெக்கம் ரோசம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாச்சே. அதெல்லாம் எனக்கு கிடையாது. உனக்கு இருக்குதா இல்லையா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீ தான் வர சொல்லிட்டியா? என்னது பேக் நீ தூக்குறதாவது? நீ ஓனர், நான் லேபர். என்கிட்ட கூட நான் தூக்கிட்டு வரேன். கிளம்புறான். போலாமா? என்ன கோபி, டிஃபனை சாப்பிடாம அப்படியே வச்சுட்ட? போது, நீ இதுக்கு மேல சாப்பிட்டோன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியாது. போலாமா? அண்ணே போயிட்டு வரனே. போய் தொலைங்க. செல்லம். மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.